नित्यानन्द परमशिवोऽहम् ॐ 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 नित्यानन्द नित्यानन्द परमशिवोऽहम् ॐ 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 नित्यानन्द Now, when he was making these claims to me, I wasn't actually aware of the fact that this is exactly how he had groomed Aarti Rao. Everyone should know her name. She
was his first public whistleblower and rape victim, who has pressed charges of rape back in 2010. आनन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द 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 परमशिवोऽहम् ॐ
परमशिवोऽहम् ॐ नित्यानन्द 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 परमशिवोऽहम् ॐ नित्या Now, when he was making these claims to me, I wasn't actually aware of the fact that this is exactly how he had groomed Aarti Rao. Everyone should know her name. She was his first public whistleblower and rape victim who has pressed charges of rape back in 2010.
नित्यानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. பரமசிவ பரம்பொருளின் பிரதிநிதியான என்னுடைய சத்குருநாதர் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் திருவடிகளை வணங்கி துவங்குகின்றோம். நித்யானந்தம் இன்றைய இனிய மாலை பொழுதில் உலகம் முழுவதிலும் இருந்து கூடியிருக்கும் பக்தர்களையும் அன்பர்களையும் இன்றைய தரிசனத்திற்கும் இன்றைய நித்யானந்த சத்சங்கத்திற்கும் வணங்கி வரவேற்கின்றோம். தினமும் காலையில் 7 மணி அளவில் தொடங்கி நித்யானந்த தரிசனமும் நித்யானந்த சத்சங்கமும் நடைபெறுகிறது ஆங்கிலத்தில். அதே போல் தினமும் மாலை 7 மணி அளவில் தொடங்கி தரிசனமும் இனிய தமிழில் நித்யானந்த சத்சங்கத்தையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் சுவாமிஜி அவர்கள் தினமும் தோன்றி இணையதளம் மூலம் இந்த இன்டர்நெட் ஏஜ்ல நமக்கு இந்து தர்மத்திலிருந்து உள்ள சத்திய கருத்தையும் தீட்சையையும் பல நுட்பங்களையும் கொடுத்து படிப்படியா ரொம்ப நம்முடைய சராசரி வாழ்க்கை, அதாவது டே டு டே பிராக்டிக்கல் லைஃப்னு சொல்றோம் இல்லையா, நம்முடைய சராசரி வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமா வந்து நமக்கு ரொம்ப எளிமையா புரியும் வகையில சத்திய கருத்துக்களை எடுத்து சொல்லி வேதங்களிலிருந்தும் ஆகமங்களிலிருந்தும் அந்த கருத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில நிஜமா மாறி நாம் நம்முடைய வாழ்க்கையில அந்த ஞானத்தை எப்படி பாக்குறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நாளும் பல பல நுட்பங்களையும் சக்தி வாய்ந்த தீட்சைகளையும் கொடுத்து வருகின்றார்கள். அதாவது நாம ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவங்க தான் சொல்லணும். ஏன்னா நாம எல்லாம் இந்த இன்டர்நெட் ஏஜ்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சமயத்துல அந்த காலகட்டத்துல ஒரு அவதார புருஷர் நம் மத்தியில் இறங்கி இருக்கின்றார் பூலோகத்தில். அதனால இன்னைக்கு இந்த இன்டர்நெட் ஏஜ் டெக்னாலஜி நம்முடைய ஞானத்துக்காக அவ்வளவு உதவுது. அதாவது பல விஷயம் இந்த இன்டர்நெட்னால இன்னைக்கு நடக்குது. ஆனா எல்லா மக்களுக்கும் தேவையான ஒரே விஷயம் அவர்களுடைய ஞானம் மலர வேண்டும். அதுதான் மனித பிறப்பின் இலக்கு. அந்த ஞானத்துக்காக இந்த இன்டர்நெட் ஏஜும் டெக்னாலஜியும் இன்னைக்கு உதவுது. அதனால இவ்வளவு எளிமையா அந்த அவதார புருஷருடைய பிசிக்கல் பிரசன்ஸ் கூட இல்லாம சக்தினி பாதா மூலமாகவே, அதாவது பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ், அவருடைய இருப்பினாலேயே மற்றும் இணையதளம் இருக்கிறதுனால அவரை நாம் நேரடியாக பார்க்க முடிகின்றது. இது இரண்டும் கலந்து நாம் தினந்தோறும் தீட்சையை நேரடியாக உள்வாங்கி சத்திய கருத்துக்களை நேரடியாக உள்வாங்கி கொண்டிருக்கின்றோம். அதனால நாம ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கோம். இந்த இன்டர்நெட் ஏஜ்ல நாம நம் மத்தியில ஒரு அவதார புருஷர் இறங்கி இருக்கின்றார் பூலோகத்துக்கு. அப்கோர்ஸ் அவதார புருஷர்கள் அந்த அறிவியலை பார்த்தோம்னா மக்களினுடைய, அதாவது உலகளாவிய அளவில் மக்களினுடைய அந்த ஆழமான தேடுதலுக்கு ஒரு பதிலாகத்தான் அந்த பரமசிவ பரம்பொருளை உடல் தரித்து அவதார புருஷராக வருகின்றது. அதனால வந்த பிறகு பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ் நாம எங்கிருந்தாலும் அந்த சக்தி நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கின்றது. அதற்கு இன்றைக்கு இந்த இன்டர்நெட் ஏஜும் டெக்னாலஜியும் மிகப்பெரிய ஒரு கருவியாக அமைந்திருக்கிறது. இதுவும் பரமசிவ பரம்பொருளின் டிசைன் தான். இந்த இன்டர்நெட் ஏஜ்ல வந்து ஞானம் கொடுப்பது, டெக்னாலஜி அமைச்சதும் அந்த பரமசிவ பரம்பொருள் தான். சோ ரொம்ப இனிமையா நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய காலை சத்சங்கத்தில் சுவாமிஜி என்ன நமக்கு அருளாசி செய்தார், என்ன கருத்துக்களை நமக்கு வழங்கினார்,
இன்றைக்கு, அதாவது நாளைய தினம் 1 ஜனவரி 2019, 2020, இன்று கடைசி தினம் 2019ஆம் வருடத்தில். இந்த தினத்தில் நாம் என்ன சத்திய சங்கல்பம் எடுக்க வேண்டும் அடுத்த வருடத்திற்கு அப்படின்னு சாமி அருமைய சத்சங்கத்துல சொன்னாங்க. தன்னுடைய பக்தர்களும் அன்பர்களும் எல்லோரும் இந்த கடைசி தினமான இந்த நாளில் எடுக்க வேண்டிய சத்திய சங்கல்பம் என்னன்னா, முதலில் ஆங்கிலத்துல சொல்றேன், I will change the past. அதான் எடுக்க வேண்டிய சத்திய சங்கல்பம். என்னன்னா, நான் என்னுடைய கடந்த காலத்தை மாற்றி அமைப்பேன் அப்படிங்கிறது தான். தொடர்ந்து ஒரு 3 தினமா சுவாமிஜி இந்த பரமசாந்த நிலையை பத்தி பேசிட்டு வராங்க. அது என்னன்னா, அதாவது நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் நடக்கும் அத்தனை சம்பவங்களும், கடந்த கால சம்பவங்களின் நம்மேல் அது பதிவு செய்திருக்கும் பல உணர்ச்சிகள், உணர்வுகள் எல்லாமே மங்களத்துவம் தான் அப்படிங்கிற சத்தியத்தை உணர்ந்தால், அந்த கடந்த காலத்தோட நாம கம்ப்ளீஷன் செய்தால் மங்களமாகத்தான் நடந்தது என்ற உயர்ந்த புரிதலுக்கு வந்தால், அதனுடைய பிரதிபலிப்பாக, அதனுடைய தொடர்ச்சியாக வரும் நம்முடைய நிகழ்காலமும் எதிர்காலமும் அடுத்த பரிமாணத்திற்கு செல்லும். இதுதான் அந்த பரமசாந்த நிலை என்று மன்னிக்கவும். அதனால் தொடர்ந்து என்னுடைய கடந்த காலத்தை மாற்றுவேன் அப்படிங்கிற சத்திய சங்கல்பத்தை எடுத்தா நம்முடைய எதிர்காலம் முழுமையாக அடுத்த பரிமாணத்துல ஞானத்தை மையமாக வைத்து அமையும். அதனால இந்த ஒரு சத்திய சங்கல்பம் போதும், நாம ஒவ்வொருவருடைய எதிர்காலம்